ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ்னா என்ன? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லேருந்து அது எப்படி டிஃபர் ஆகுது? அது மட்டும் இல்லாம, அது எப்படி நீங்க வந்து ஓலாமா யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம்? உங்க கோட்ல எப்படி ரன் பண்ணலாம்? உங்க சிஸ்டத்துல வந்து ஜிபியு இல்லாம லோ எண்ட் பிசியா இருந்தா கூட, நீங்க வந்து சீக்கிரமா அவுட்புட் எடுக்க முடியும். பட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ல உங்களால சீக்கிரம் அவுட்புட் எடுக்க முடியாது. ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். பிளஸ் கிராஷ் ஆயிரும். ஸோ ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு, அதுல எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா எப்படி ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் வந்து டெவலப் பண்றாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னா அது வந்து ட்ரெயின் பண்றது வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்க கூட பார்த்துருப்பீங்க. 4 பில்லியன் பாராமீட்டர், 8 பில்லியன் பாராமீட்டர், 32 பில்லியன் பாராமீட்டர், 128 பில்லியன் பாராமீட்டர் அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பட் ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து அத்தனை பில்லியன் பாராமீட்டர்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. கம்மியாக 1 பில்லியன் பாராமீட்டர், 2 பில்லியன் பாராமீட்டர், 500 எம்பி இருக்கிற மாடல்ஸ் கூட இருக்கு. இந்த மாதிரி ஸ்மால் மாடல்ஸும் இருக்கும். இது எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்குன்னா, அதுல வந்து பல பெராமீட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பெராமீட்டர்ஸையும் டியூன் பண்றது மூலியமா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும். பட் இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ்ல எல்லா பெராமீட்டரையும் எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமான சில பெராமீட்டர்ஸ் எடுத்து அதை மட்டும் ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கம்மி எம்பியிலேயே நல்ல ரீசனிங் கேப்பபிலிட்டியோட இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எது எதுக்கெல்லாம் சூட் ஆகும்னா, நீங்க லோக்கலா டெப்ளாய்மென்ட் பண்றீங்க. உங்க கம்பெனில ஒர்க் பண்றீங்க. நீங்க ஒரு ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. பட் நீங்க வெளிய ஏபிஐ எல்லாம் கால் பண்ணக்கூடாது. நீங்களே வேணா எல்எல்எம் வந்து ஹோஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நீங்க லோக்கல்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? லோக்கல் டெப்ளாய்மென்ட்ல. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் தென் லேட்டன்சியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க வச்சிருக்க ப்ராசஸிங் பவரை பொறுத்து லேட்டன்சி இருக்கும். அண்ட் ஆல்சோ முக்கியமானது டேட்டா பிரைவசி. இதுதான் நிறைய கம்பெனி பார்த்துட்டு ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது, வெளியில் டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது நீங்கள் லோக்கலாக ரன் பண்ணுறப்ப, பிகாஸ் இது வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸும் இருக்கு. ஸோ எம்ஐடி அண்ட் அப்பாச்சி 2.0 அந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கிற மாடல்ஸும் இருக்கு. அதை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் உங்கள் லோக்கல்லே ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்எல்எம் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களா, உங்கள் வந்து இன்டர்நெட்டில் இருக்க எல்லா டேட்டாவை எடுத்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் இந்த எஸ்எல்எம் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களா, அதே டேட்டாவை எடுத்து குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணுவாங்க. பிகாஸ் இதுல வந்து நிறைய மெமரைசிங் கேப்பபிலிட்டி இருக்கும். இந்த மாடல்ஸ்க்கு வந்து நிறைய மெமரைசிங் கேப்பபிலிட்டி இருக்கும். நிறைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயத்தை பத்தி ஆன்சர் பண்ணும். பட் இதால வந்து நிறைய விஷயத்தை பத்தி ஆன்சர் பண்ண முடியாது. பட் நீங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து அது வந்து நல்லா பண்ணும். ரீசனிங் கேப்பபிலிட்டியோட ஃபாஸ்டாகவும் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நீங்க மெமரைசிங் பண்ணாதுன்னு சொல்றீங்க. எப்படி நீங்க வந்து ஒரு கம்பெனில அப்ளிகேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும்? அதுக்கு நெறைய மெமரைசிங் கேப்பபிலிட்டியே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் RAG இருக்கு. RAG வந்து பேசிக்கா ஒரு வெக்டார் டேட்டாபேஸ். அதுல இருக்க கான்டாக்ட்ஸ ரிட்ரைவ் பண்ணி அந்த இதையும் சேர்த்து நம்ம எல்எல்எம் கொடுப்போம். எல்எல்எம் மாரி ஏஐ மாடல்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ட வந்து எஸ்எல்எம்ல யூஸ் பண்றப்ப, உங்களால உங்க கம்பெனி ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவும் குடுத்துக்க முடியும். உங்க கம்பெனியோட சர்வர்ஸ்லயும் ரன் பண்ணிக்க முடியும். பிளஸ் பிரைவசியாவும் இருக்கும். பிளஸ் ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். இதே இந்த குவான்டைசேஷன், இந்த ஸ்மால் மாடல்ஸ தான் எட்ஜ் டிவைசஸ் ஆன மொபைல் டிவைசஸ், இப்போ ராஸ்பெரி பை, ட்ரோன்ஸ் இது எல்லாத்துலயும் வந்து டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்றாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு 500 எம்பி அந்த மாதிரி சைஸ் இருக்க மாடல்ஸும் இருக்கு. அது ரீசனிங் கேப்பபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால இதுலயே ஒழுங்கா ரன் ஆகும். இது எந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்றாங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்றது, இமெயில்ஸை டிராஃப்ட் பண்றது, அதுக்கப்புறம் ரியல் டைம் ஸ்பீச்சை டிடெக்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சிஸ்டத்தோட இன்டெலிஜென்ஸ் வச்சு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்றது, இந்த இதுக்கெல்லாம் ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ல வந்து நீங்க ஒரு பெரிய டாஸ்க் குடுக்குறீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாம போயிருமே. அது எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் ஏஜென்டிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கு. இப்போ ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சொல்றீங்க. அது வந்து எஸ்எல்எம்மால பண்ண முடியாது. ஏன்னா சின்ன மாடல் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்த வந்து டிவைடட் இன்டூ சப் ப்ராப்ளம்ஸ். அத வந்து மல்டிபிள் எஸ்எல்எம் ஏஜென்ட்ஸ்ட்ட குடுக்குறப்ப, அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லா மாடல்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணி you can get a good output for complex problem also.
இதுல வந்து 2026ல நெறைய எஸ்எல்எம் மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கெம்மா 4, பை 4, லாமா 3.3, கிரானைட், குவென் 3 இதெல்லாம் வந்து இந்த சைஸ்ல இருக்கு. 2 பில்லியன் பாராமீட்டர்ஸ், 3.8 to 15 பில்லியன் பாராமீட்டர்ஸ், 8 பில்லியன் பாராமீட்டர்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இதுல வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ரீசனிங் கேப்பபிலிட்டில வந்து கெம்மா நல்லாருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கு, இந்த விசுவலைசேஷன் இதெல்லாம் பை 3 நல்லாருக்கும். அதுமேட்டு ஜெனரல் பர்ப்பஸுக்கு லாமா நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இந்த ராகுக்கு வந்து கிரானைட் நல்லாருக்கும். குவென் வந்து மல்டிலிங்குவல் இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனு இந்த மாரி கேப்பபிலிட்டிக்குலாம் குவென் நல்லாருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி மல்டிபிள் எல்எல்எம் மாடல்ஸ் இருக்கு. இத வந்து வேணா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து எப்படி வந்து சிஸ்டத்துல ரன் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்றதுக்கு முன்னாடி, என் சிஸ்டத்துல என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன். என் சிஸ்டத்துல வந்து இப்போ 16 ஜிபி ரேம் இருக்கு. i5 10th ஜென் ப்ராசஸர் இருக்கு. இது வந்து இருக்கிறதுலே லோ எண்ட் தான். பட் அண்ட் ஆல்சோ ஜிபியு இதுல இல்ல. இதுல எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். எவ்வளோ டைம்ல ரன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலா உங்களுக்கு ஓலாமா இதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு மாடல்ஸ் டவுன்லோட் காமிக்கும். பட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான் காமிக்கும். இந்த குவான்டைஸ்டு மாடல்ஸ்லாம் காமிக்காது. அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா, நீங்க சிஎம்டில போயிட்டு ஆ ஓலாமா புல்ன்னு குடுத்துட்டு, என்ன மாடல் வேணுமோ அந்த ஹக்கிங் ஃபேஸ்ல போயிட்டு, அந்த மாடலோடைய நேம் எடுத்து இங்க போட்டீங்கனாலே டவுன்லோட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாடல் நேம் சரியா தெரியலனா, நீங்க ChatGPT கிட்ட கேட்டீங்கனாலே குடுத்துரும். நீங்க வந்து ஓலாமா புல் ரெக்வெஸ்ட் இந்த மாடலுக்கு குடுன்னு சொன்னீங்கனாலே குடுத்துரும். நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஓலாமால ரன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது கோட்லலாம் எப்படி ரன் பண்ணலாம், மல்டிபிள் டிவைசஸ்ல எப்படி ரன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். 4 பில்லியன் பாராமீட்டர்ஸ். வாட் இஸ் ஏஐன்னு கேட்போம். ஓகே. சடனா குடுத்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2, 3 செகண்ட்ஸ் கூட இருக்காது. இட் கேன் ஸ்டார்ட் கிவிங் ஆன்சர்ஸ். இங்க பாருங்க. ஓகே. யூசர் இஸ் ஆஸ்க்டு ஃபார் யூஐ. திங்க் பண்ணுது இப்ப. ஓகேங்களா? திங்க் பண்றத காட்டுது. நம்ம கோட வச்சு எப்படி எஸ்எல்எம்ஸ ரன் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். நான் சொன்னேன்ல, இந்த எல்லா மாடல்ஸையுமே நீங்க வந்து உங்க உங்க எந்த சிஸ்டமா இருந்தாலும் ரன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஜிபியு இருக்க சிஸ்டமா இருந்தா, இந்த ஹக்கிங் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த பைப்லைன வச்சு இந்த கோட வச்சு நீங்க ரன் பண்ணிக்கலாம். இப்ப வந்து லாமா சிபிபி வந்து எதுக்குன்னா, இப்ப உங்ககிட்ட ஜிபியூல சிபியூ வச்சே ரன் பண்ணணும் அப்படின்னா, இத வச்சு ரன் பண்ணிக்கலாம். இத வச்சு தான் நம்ம இன்னைக்கு ரன் பண்ண போறோம். இந்த எக்ஸ்விஎல்எம் எதுக்குன்னா, இப்ப நீங்க வந்து புரொடக்ஷன் லெவல்ல ரன் பண்றீங்க. உங்களுக்கு வந்து அந்த சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸ்விஎல்எம் இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு ரன் பண்ணலாம். இந்த எம்எல்எக்ஸ் வந்து ஆப்பிள் மேக் டிவைசஸ்ல ரன் பண்றதுக்கு. அண்ட் தென் இந்த கூகுள் ஏஐஎஸ்டிகே வச்சு ரன் பண்ணலாம். இப்போ நீங்க ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த எஸ்டிகே வச்சு ரன் பண்ணலாம். இதுதான் ஆப் டெவலப்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நம்ம மொபைல்ல கூட எப்படி நம்ம இதை ரன் பண்ணலாங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி வீடியோ. நான் ஐஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தேவையான லைப்ரரிஸ்ல ரன் பண்ணிப்போம். டார்ச் விஷனு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது எல்லாமே. என்ன லைப்ரரி நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எல்லா கோடும் நான் வச்சிருக்கேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன மாடலோ அதை வந்து லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி ஹக்கிங் ஃபேஸ்லயோ இல்லை வந்து டவுன்லோட் பண்ணி அதை பார்த்த கொடுத்து நீங்க லோட் பண்ணி, இப்போ நீங்க வந்து ஜிபியூ இருந்தா இந்த மெத்தட் வச்சு நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஹக்கிங் ஃபேஸ் பைப்லைன்லேருந்து எப்படி ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு இதில் இருக்கு. இப்போ என்கிட்ட ஜிபியூ இல்லை, நான் லாமா சிபிபி மெத்தட் வச்சு இப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஹக்கிங் ஃபேஸ் ஹப்லேருந்து இன்னொரு மாடல் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன மாடலு, அது எந்த ஃபைல் நேமு, எத்தனை பிட்டில் ரன் ஆகணும், 4 பிட்டில் ரன் ஆகணும். இப்போ வந்து எத்தனை த்ரெட்டில் ரன் ஆகணும், 8 த்ரெட்டில் ரன் ஆகணும். ஜிபிஓ வந்து என்கிட்ட இல்லை, அதனால -1 கொடுத்து இங்கே பாருங்கள் மாடல் லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாத்தில் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து query கேட்டுருவோம். இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். எவ்வளோ செகண்ட்ஸில் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது 4 பில்லியன் பாராமீட்டரு. மேக்ஸிமம் 256 டோக்கன்ஸ். டெம்பரேச்சர், ஸ்டாப்பி இதுவும் நான் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் மாற்றினா அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். வேணா ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்க 26 செகண்ட்ஸ்லயே எனக்கு அவுட்புட் குடுத்துருச்சு. பட் எனக்கு மத்த மாடல்ஸ்லாம் என்னோட லேப்டாப்ல வந்து 2-3 மினிட்ஸ்க்கு மேல டைம் எடுத்துச்சு. ஸோ இட் இஸ் குட். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து மத்த சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல ரன் ஆனது பெஸ்ட் தான். சரி, இந்த மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்ப விஏஎல்எல்எம் யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணலாங்கிறத உங்களுக்கு கோடு குடுத்துருக்கேன். சேம் தான். எல்லாமே சேம் தான் இருக்கும். நம்ம லைப்ரரீஸ் மட்டும் எப்படி லோட் பண்ணலாங்கிற அந்த லைப்ரரீஸ் மட்டும் மாறும். அதே மாரி Google ASDK வச்சு எப்படி ரன் பண்ணலாம், ஜென்ஏஐ கிளையன்ட் இத யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி ஹக்கிங் ஃபேஸ்ல எல்லா மாடல்ஸுமே இருக்கும். நீங்க டெமோ பண்ணிக்கலாம். எத்தன பில்லியன் பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கு. இத நான் வந்து இந்த கோட் நான் லிங்க்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, ஒரே சேம் மாடல் 1 பில்லியன் பாராமீட்டர் இருக்க மாடலையே நமக்கு வந்து மல்டிபிள் ஜிபிஸா மாத்துவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து எப்பயுமே ஒரு எப்படி இருக்கும்னா எல்எம் மாடலு நம்பர்ஸா தான் இருக்கும். வெக்டார்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூல இருக்கும். அப்போ பாயிண்ட் ப்ரிசிஷன்ல வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குமா? அப்போ வந்து அதிக ஜிபி நமக்கு சைஸு. இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு குவான்டைஸ் பண்றப்ப இன்டீஜருக்கு பண்ணுவாங்க. இன்டீஜருக்கு பண்றப்ப அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூவோட இந்த இன்டீஜர் 8க்கு வந்து உங்களுக்கு வந்து கம்மி சைஸ் தான். ஆனா ப்ரிசிஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் அந்த சேம் டேட்டாவை நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். இதே இன்ட்டு 4க்கு போறப்ப இன்னும் வந்து நமக்கு வந்து இன்ட் 8ல வந்து பெரிய நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். இன்ட்டு 4ல சின்ன நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆல்சோ ஸ்டோரேஜ் குறையும். இந்த டைப் வச்சு தான், இந்த டெக்னிக்கை வச்சு தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய மாடலை வந்து சின்ன சின்ன மாடலா கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.